வணக்கம். சமூக ஊடகங்கள், நம்ம கையில் இருக்கக்கூடிய செல்போன், இது அத்தனையும் இன்னைக்கு நம்ம குழந்தைகளை, பெரியோர்களை, எல்லோரையும் அது எவ்வளவு பாதிப்புகளை உருவாக்குகிறது, எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது என்பதை குறித்து இந்த சமூக வலைதளங்கள் வரமா சாபமா என்கின்ற தலைப்புல இப்போது நம்ம சின்னதா ஒரு காணொலியை கொடுத்திருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய செல்போன் நம்ம வீடுகள்ல எவ்வளவு பெரிய பாதிப்புகளை உருவாக்குகிறது. ஒரு வயது குழந்தை, அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கலாம் கூட அதுக்கு செல்போன் கொடுத்து, அது விரும்புற ஒரு கார்ட்டூன் படமாகட்டும் எதுவோ ஒண்ணு அதுக்கு வச்சு கொடுத்து, அந்த செல்போனை கொடுத்துதான் அதற்கு அந்த சூழ்நிலை இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி குழந்தைக்கு மட்டும் அந்த செல்போனை கொடுக்கல, சாப்பிட்டு இருக்கக்கூடிய பெரியவங்களும் அந்த குழந்தையினுடைய தாய், தந்தையர், பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லோருமே சாப்பிடும்போது இன்னைக்கு செல்போனை பார்த்து கொண்டேதான் சாப்பிடுறாங்க. அங்க அவங்கக்கிட்ட ஒரு உரையாடல் என்பது முற்றிலுமாக இல்லை. அதாவது ஒரு கணவன் மனைவி கிட்ட உரையாடுறது, குழந்தைங்கள்கிட்ட பேசுறது, குழந்தைங்கள்கிட்ட உணவை பற்றி மற்ற விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுக்கறது என்பது, உரையாடல் என்பது முற்றிலுமாக தொலைந்து விட்டது. அதற்கு அடுத்தது சரி வீட்டுலதான் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டை விட்டு வெளியில வரும்போது காதுல ஹெட்போன் மாட்டிக்கிறாங்க. அவங்க வேற ஒரு கிரகத்துல, அதாவது தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. முன்னாடி ஒரு டூ வீலர் வருது, நம்மளுக்கு பின்னாடி ஒரு கார் வருது, ஒரு லாரி வருது. இப்படி எந்த விதமான சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய எந்த சூழலை பத்தியும் அறியாம, எந்த விதமான புரிதலும் இல்லாம சாலையில நடந்து செல்றது, சாலையை கடந்து செல்றது, கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உலகத்தையே மறந்து கிராஸ் பண்றது, ஏதோ ஒண்ணு அந்த சமூக வலைதளத்துல கேட்டுக்கிட்டு அவங்க கடந்து சொல்றாங்க. அதற்கு அடுத்தது அப்படியே நீங்க பாருங்க, நம்ம ட்ரெயின்ல பயணம் பண்ணும்போது பாருங்க, காலையில வேலைக்கு போகும்போதா இருக்கட்டும் அல்லது வேலையை விட்டு வீட்டுக்கு திரும்பும் போதா இருக்கட்டும், அந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லோரும் மிகப்பெரிய அளவுல ஏதோ ஒரு பெரிய விஷயத்த தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்க மாதிரியே செல்போன்ல நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் செல்போனை பார்த்துக்கிட்டு சிரிக்கிறாரு, இன்னொருத்தர் செல்போனை பார்த்துக்கிட்டு அழுவுறாரு, இன்னொருத்தர் செல்போனை பார்த்துக்கிட்டு ஆக்ரோஷமா இருக்காரு, கோவப்படுறாரு, இன்னும் ஒருத்தர் வருத்தப்படுறாரு. இப்படி நீங்க அந்த ட்ரெயின்ல போகும்போது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க செல்போன் பார்க்காம ஒவ்வொரு முகத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருங்க. அப்படி கவனிச்சீங்கன்னா அவங்க எல்லோரும் இந்த உலகத்தில இருந்தே மறந்து வேறொரு உலகத்துல பயணம் செய்கிறாங்க. வேறொரு கிரகத்துல அவங்க தன்னை ஒப்படைச்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதான் நம்மளால அதை உணர முடியுது. இப்படி செல்போன் தொடர்ந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய வேலையை இழந்துடுறாங்க, கடமையை இழந்து, அதாவது என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலைக்கு பதிலாக செல்போன்ல மூழ்கிடுறாங்க. வேலை இழக்கிறாங்க, அதே நேரத்துல வேலை செய்யற இடங்கள்லயும் தன்னுடைய பொறுப்புணர்வை மறந்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுறாங்க. அதனால வருமானத்தை இழக்கிறாங்க, மன அழுத்தம் ஏற்படுது. மெயினா செல்போனை ஒரு மனிதர் 3 மணி நேரம் தொடர்ந்து அவர் பார்த்தார் என்றால் அவருக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது என்று மனோதத்துவ அறிஞர்கள் அதை குறிப்பிட்டு சொல்றாங்க. இப்படி செல்போன் இல்லாத உலகமே கிடையாது, செல்போன் இல்லாம இனிமே உலகமே இயங்காது அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்போது, இதனால் குழந்தைகள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை அறிந்து உலகத்திலேயே முதல் முறையாக ஆஸ்திரேலியா 16 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் செல்போனை பயன்படுத்தக்கூடாது, வலைதளங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டங்களை ஏற்றிருக்கிறார்கள். அப்போ அதை தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு மலேசியாவையும் அந்த மாதிரியான ஒரு சட்டங்களை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உலகமே விழிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த சமூக வலைதளத்தினாலையும் இந்த செல்போன்களாலையும் எவ்வளவு பெரிய ஆபத்து இளைஞர்களுக்கு ஏற்படுகிறது என்பது இப்போதான் உலகம் முதலாக ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்த விழிப்புணர்வை தொடங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டும். ஒருவேளை அந்த செல்போனை மீண்டும் சட்டத்தை மீறி பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா, எந்த சமூக வலைதளத்தை பார்க்குறாங்களோ, ஃபேஸ்புக்கை பார்க்குறாங்க, யூடியூப்பை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த யூடியூப்புக்கும் ஃபேஸ்புக்குக்கும் அதாவது அபராதங்களை விதிக்கிற அளவுக்கு அவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த சமூக வலைதளத்தினால ஏற்படக்கூடிய ஆபத்துகள் என்ன நடைமுறை எல்லாருக்குமே தெரியுது. அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்றது எல்லோருக்குமே தெரியுது.
அதாவது பயன்படுத்துறவங்களுக்கும் தெரியுது, இளைஞர்களுக்கும் தெரியுது, எல்லோருக்கும் தெரியுது. ஆனா இந்த வளரும் தலைமுறை இருக்கு இல்லையா, 1 வயது குழந்தையிலிருந்து 16 வயது இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் தன்னுடைய எதிர்காலத்தை முற்றிலுமாக இன்னைக்கு இழக்கக்கூடிய ஒரு அபாய நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறது. நீங்க மதுவு தான் மிகப்பெரிய ஒரு போதை அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதற்கு அடுத்தது சில பொருட்கள், தடை செய்யப்பட்ட பொருட்கள்லாம் ஒரு போதைப் பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதை விட மிக ஆபத்தான ஒரு போதை அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு செல்போன், சமூக வலைதளம் தான் அப்படின்றத நம்மளால அழுத்தம் திருத்தமா சொல்ல முடியும். ஸோ இந்த நிலையில தான் இன்னைக்கு ஆஸ்திரேலியா முதலாக அது தடை செய்திருக்கிறது. அதுக்கு அடுத்தது அமெரிக்காவில் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதாவது 8 வயதிலிருந்து 12 வயது வரை சமூக வலைதளத்தை பார்க்கக்கூடிய இளைஞர்களின் எண்ணிக்கை 40% என்று ஆய்வு செய்திருக்காங்க. 13 வயதிலிருந்து 17 வயது வரை சமூக வலைதளத்தை பயன்படுத்தக்கூடிய இளைஞர்களின் சராசரி மதிப்பீடு 95% என்று அந்த ஆய்வில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த செல்போனை பயன்படுத்துவதனால உலகம் தற்போதுதான் முதல் முறையாக விழித்துக் கொண்டிருக்கிறது. நாமளும் உலகம் விழிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம சொந்தமா தனிப்பட்ட முறையில ஒரு பேருந்துல பயணம் செல்லும் போதோ, ஒரு ட்ரெயின்ல பயணம் செல்லும் போதோ, குறைந்தபட்சம் அந்த சுற்றுப்புற சூழ்நிலையை என்னவா இருக்குது, பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது யாரு, அவன் என்னவா இருக்கான், என்ன மனநிலையில் இருக்கான், நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்காங்க, நம்ம பயணத்திற்கு வெளியில அல்லது பேருந்துக்கும் ட்ரெயினுக்கும் வெளியில எந்த மாதிரியான இயற்கை சூழல் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு, அதை இந்த காற்றை சுவாசிக்கிறதுக்கு நாம கத்துக்கிறோம். இந்த செல்போனையே மூழ்கி இருக்கிறதுனால பக்கத்துல இருக்கிறவங்க என்னவா இருக்கிறான்றது கூட தெரியல. ஒரு கத்தி வச்சிருக்கானா, துப்பாக்கி வச்சிருக்கானா, ஆயுதங்கள் எதை வச்சிருக்கானான்னு கூட தெரியல நமக்கு. நம்ம அதை பத்திலாம் எதை பற்றியுமே கவலைப்படாம வேறு ஒரு உலகத்துல நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட நம்ம சாப்பிடும் போது நாம பெற்றோர்கள் முதல்ல பண்ணக்கூடிய தவறே என்னன்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த சமுதாயத்தின் மிகப்பெரிய குற்றவாளிகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் என்ன கேட்டா அப்படிதான் சொல்லுவேன். முதல்ல பெற்றோர்கள் திருந்தணும். ஐயோ குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்க முன்னாடி நாம செல்போனை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா குழந்தைகள் என்ன பண்ணும், அதுதான் செல்போனை பார்க்கும். இப்ப குழந்தைங்களை அழுவக்கூடாது, குழந்தைங்க வெளியில ஓடிடக்கூடாது, குழந்தைங்க விளையாடக்கூடாது அப்படின்றதுக்காகவே செல்போனை கொடுத்து குழந்தைகளை ஒரு முடமாக, அதாவது செயலிழக்கக்கூடிய ஒரு தன்மையை, குழந்தைகளுடைய எந்த ஆக்டிவிட்டிஸும் இல்லாம ஒரு சோம்பேறியான, அதாவது அதுக்கு அதை விட என்ன வார்த்தைன்னு தெரியல, அந்த மாதிரியே ஒரு மனநிலை உள்ள குழந்தையா மாற்றுவதற்கு பெற்றோர்களே காரணமாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள் தான் அடிப்படையான காரணம். 1 வயதுல இருந்தே அவங்ககிட்ட செல்போனை கையில் கொடுத்துட்டு அவங்களை என்ன செய்யறதுனே தெரியாம அவங்களை முடைக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு விளையாட விடலாம், குழந்தைங்களுக்கு நூல்களை கொடுத்து படிக்க வைக்கலாம், குழந்தைங்களுக்கு வெளி உலக தொடர்புகளை பயன்படுத்த சொல்லலாம், பெற்றோர்கள்கிட்ட கேள்வி கேட்க சொல்லலாம். பெற்றோர்களிடம் கேள்வி கேட்டால் பெற்றோர்கள் அந்த கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முறைக்க ஆரம்பிச்சிடுறாங்க, குழந்தைங்களை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலேயே அந்த குழந்தைங்க கேள்வி கேட்கறதையே சந்தேகங்களை எழுப்புவதற்கு பயந்துட்டு அந்த குழந்தைங்க முடங்கி போயிருக்கு. அதனாலேயே அவங்க செல்போனை கொடுத்து நமக்கே பதில் தெரியலடா அப்படின்றதுக்காக, பதில் தெரியலன்னா என்ன பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக ஒரு செல்போனை கையில கொடுத்துட்டு குழந்தைய முடைக்கிறாங்க. அதாவது ஒரு வாத்தியார் மாணவர்கள்ட்ட பாடம் நடத்தும் போது நரகாசுரன் இந்த பூமியை வாயாக சுருட்டி கொண்டு போய் தூக்கி கடல்ல வீசி ஒரு இடத்துல பதங்க வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாரு. அப்ப ஒரு மாணவன் எழுந்து இந்த பூமியை பாயாக சுருட்டுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் எந்த எல்லையில நின்றுட்டு எந்த எல்லையில இருந்து சுருட்டினாரு அப்படின்னு சொல்லி ஒரு மாணவன் கேள்வி எழுப்புறான். ஆசிரியருக்கு புராணத்துல இருக்கிறத சொல்ல தெரியும், அவ்வளவுதான். அந்த புத்தகத்துல இருக்கிறத சொல்ல தெரியும், அவ்வளவுதான். இந்த மாதிரியான ஒரு இடக்கு மடக்கான கேள்வி கேட்ட உடனே ஆசிரியருக்கு பதில் தெரியல. பதில் தெரிஞ்ச உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீ எழுந்தி நேற்று ஒரு பாடலை மனப்பாடம் பண்ணிட்டு வர சொன்னேன், மனப்பாடம் பண்ணிட்டு வந்தியா? இல்லைங்க ஐயா. அப்ப ஏன் வச்சு பெஞ்சு மேல நில்லு அப்படின்னு சொல்லி பதில் தெரியாத ஆசிரியர் கேள்வி கேட்ட மாணவனுக்கு தண்டனை கொடுக்குறாரு. அப்ப அந்த மாணவன் ஏந்திரிச்சு தலையில அடிச்சுக்கிட்டு சொல்றான், நமக்கு பதில் தெரியலனாலும் நாம தான் பெஞ்சு மேல ஏறணும், இந்த வாத்தியாருக்கு பதில் தெரியலனாலும் நாம தான் ஏஞ்சி பெஞ்சு மேல ஏறணும், இது நம்ம தலை விதி அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நடந்தது. இப்ப அந்த மாதிரிதான் இன்னைக்கு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை, ஆசிரியர்கள் தன்னுடைய மாணவர்களை
ஒழுங்காக செல்போன் பார்க்க விடாம நாம முதல்ல செல்போன் பார்க்காம இருந்து பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த முக்கியமான செய்தி. இது உலகத்திலேயே முதன்முறையாக ஆஸ்திரேலியாவில் தான் இதற்கான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தது மலேசியாவில் 2026 சட்டங்கள் நிறைவேற்ற இருக்கிறார்கள். இன்னும் உலகத்தில் பல்வேறு நாடுகள், நார்வே உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இதை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கு முன்பு தனி மனிதனாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த செல்போன், இந்த சமூக வலைதளத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.